மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, பக்தியில் பல வகை உண்டு. இது இந்த பக்தியில் நிறைய பேர் அதுக்கு பயப்படுறதும் உண்டு. ஸோ பக்தி என்பது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாப்பிக்கு. சில நேரங்களில் நம்ம பார்த்தோன்னா ஒரு பக்தி மனசில் இருக்கும், நம்ம அதை வெளியில் காமிச்சிக்கவே மாட்டோம். இது ஒரு ரகம். இறைவன் மீது நம்பிக்கை உண்டு, ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் அப்படிங்கும் பொழுது இந்த பக்தியில் ரொம்ப வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஸோ எது உண்மையான பக்தி? நீ இப்போது விரதம் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா, ஐயோ நான் பட்னி கடந்தால் கடவுளை எனக்கு கொடுத்துருவார், ஸோ நான் எப்படியாவது பட்னி கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பட்னி கடந்து கடவுளை வேரோடு அப்படியே எடுக்கக்கூடிய பக்தி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வெறித்தனமான பக்தி அப்படின்னு சொல்கிறது. சில பேருடைய பக்தி எப்படி இருக்குன்னா, நான் மாத சிவராத்திரின்னா நான் கண்விழிக்காமல் இருக்கவே மாட்டேன், சிவபெருமானுக்கு என் கையால் 2 அபிஷேகம் பண்ணாமல் நான் இருக்கவே மாட்டேன். ஸோ இறைவனை அவங்க இடத்துல ரொம்ப ஒன்றிப்படுத்தி நம்ம கடவுளை அதை பார்க்கக்கூடிய விதத்தையே ஒரு வெறித்தனமாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பக்திகள் இருக்கத்தான் செய்யுது. இதை நம்ம சம்டைம்ஸ் ஃபேனட்டிக் அப்படின்னும் சொல்லலாம். சில பேர் அன்புனால் பக்தியாக இருப்பாங்க கடவுள்கிட்ட, சில பேர் ஒரு பயத்தினால பக்தியோடு இருப்பாங்க. ஐயோ இன்றைக்கி சஷ்டி கோயிலுக்கு போகலைன்னா அப்புறம் முருகன் கோச்சிப்பார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இறைவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீ இப்படி தான் பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இறைவன் அவரிடத்தில் நம்ம ஒரு பாசமாக இருக்கோம், அவரை நம்புகிறோம், நான் உன்னை நம்பியிருக்கேன் என்னை கைவிடாத அப்படின்னா, நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு அப்படிங்கிறது தான். ஸோ இறைவனை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னாலே இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வார். அந்த நம்பிக்கை இப்போ நம்ம ஒரு குழந்தை எப்படி அவங்க அப்பா அம்மாவை நம்புது இல்லையா, நம்ம சொல்கிறோம் குழந்தைங்களுக்கு ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருக்குன்னு. அதனால தான் குழந்தைங்க விரல் சப்போம். ஒரு குழந்தை டக்குன்னு விரலை போட்டுக்குது அப்படின்னா ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பய உணர்வு அது. ஸோ அந்த விரலை சூப்பும்போது அதுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அப்போது நமக்கு யார், நம்மளே எல்லாருமே கடவுளுக்கு கீழே நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான். ஐயோ நமக்கு ஒரு மனசில் ஒரு பயம் வரும்போது, நான் பிள்ளையாருக்கு போய் இன்றைக்கி தேங்காய் உடச்சிட்றேன்ப்பா, செதற்காய் போட்டேன்னா என்னுடைய அந்த இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நம்பிக்கை. நான் முருகனை போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா எனக்கு அவரை பார்த்துட்டா போதும், எனக்கு எல்லாமே அவர் நடத்தி கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கை நம்ம இறைவனிடத்தில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு இறைவனை பார்த்துட்டாலே ஒரு அப்பா அம்மா நமக்கு கொடுக்குற ஒரு தைரியத்தை இறைவன் நமக்கு கொடுக்கறது தான். ஸோ பக்தி அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கிறது. அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில் பண்ணுவாங்க. நம்ம பயத்தில் இறைவனை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் நம்மளை எந்த காலகட்டத்துலேயும் நீ போன சஷ்டிக்கு விரதம் இருந்த, நீ ஏன் இந்த சஷ்டிக்கு இல்லை அப்படின்னு கேட்கவே மாட்டார். ஆனால் இறைவன் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கடவுளும் வைக்கத்தான் செய்கிறார். இப்போ நம்ம லைஃப்லேயே நம்ம சொல்லுவோம், எனக்கு அங்கே அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்த வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், அந்த கோவிலுக்கு நான் போகாததுலேருந்தே எனக்கு என்னமோ லைஃப்பில் ஒரு டிஜெக்ஷன் வந்துடுச்சு, இல்லை எனக்கு லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு டவுன் ஆகிட்டேன், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது இறைவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வைப்பார். நீங்கள் இறைவனினுடைய குழந்தை அப்படின்னாலே கடவுள் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு வைக்காமல் இருக்கவே மாட்டார். அந்த எதிர்பார்ப்பு இறைவனுக்கும் உங்களிடத்தில் உண்டு. அப்போது அந்த எதிர்பார்ப்பு கடவுள் எப்படி வைக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு தீவிர அம்மன் பக்தியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எப்படியாவது அந்த ஆடி மாதம் இல்லைன்னா அந்த கோவிலுக்கு உண்டான அந்த உற்சவத்துல எல்லாம் எப்படியாவது உங்கள்கிட்டருந்து என்ன வாங்கிக்கணுமோ அந்த கடவுள் கேட்டு வாங்கிக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த கடவுள் நம்மள்கிட்டருந்து வாங்கிக்கும். இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். நானும் பார்த்துட்டேன், அந்த கோவிலுக்கு எப்படியாவது என்ன செய்ய வச்சுருது கடவுள் அப்படின்னு நம்மளும் சொல்கிறோம். ஸோ சம்மந்தமே இருக்காது. நீங்கள் ஒரு ஊரில் இருக்கலாம், அந்த கோவில் வேறு ஊரில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த தெய்வம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, அந்த தெய்வத்திற்கு உங்களினுடைய ஒரு பங்கு வேணும் அந்த தெய்வத்திற்கு அப்படின்னு கடவுளும் ஒரு சிலர்கிட்ட கேட்டு வாங்குவது உண்டு.
அது இன்றளவும் இன்றைக்கி கலிகாலம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது. கடவுள் கேட்டு வாங்கிக்கிறாரு இன்றைக்கும். ஸோ உங்களை தேர்ந்தெடுக்கிறாரு தெய்வம். அதனால் நம்ம கடவுள்கிட்ட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு விரதம் இருந்தால்தான் கடவுள் எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வேண்டாம். கடவுளை நம்புங்க. நான் போய் சாமியை பார்த்துட்டு வரேன், கடவுள் எனக்கு செய்யும்னு. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பதி கோவில்களை வைத்தே ஒரு அச்சுறுத்தல் வந்து உண்டு. கும்பராசிக்காரங்க போகக்கூடாது, இந்த ராசிக்காரங்க போகக்கூடாதுன்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கடவுள் எல்லா ராசிக்காரங்களையும் கூப்பிட. அப்புறம் அவர் இந்த மாதிரி பேதம்லாம் பார்த்தாருன்னா அவர் என்ன கடவுள் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஜோதிடர்கள் இல்லை வந்து இந்த மாதிரியான சில மனிதர்கள் வந்து இந்த மாதிரி அவநம்பிக்கையை வந்து ஊட்டுவது தான். இறைவனிடத்தில் எல்லாருமே சமம். யார் எந்த கோவிலுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம். கடவுள் வந்து உங்களை தண்டிக்கிறதோ இல்லை கடவுள் வந்து உங்களுக்கு ஒன்று கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதோ கிடையாது. ஒரு சிலருக்கு, ஒரு சில குடும்பங்களுக்கு சில தெய்வ குத்தங்கள், சில பாபங்கள், சில சாபங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது சில ஆலயங்கள் அவங்களுக்கு அது வந்து ராசி இல்லாமல் இருக்கலாம். இது ஒவ்வொருத்தர் குடும்பத்தை சார்ந்தது. பட் எல்லாருக்கும் கும்பராசிக்காரன் எல்லாருக்குமே வந்து திருமலை வந்து செட் ஆகாதா அப்படின்னா அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி, ஒரு சிலர்லாம் ஒரு மாதிரி பைத்தியமாக இருப்பாங்க. அந்த பூஜை பண்ணலை அப்படின்னாலே அவங்களுக்கு வீட்டில் பயம் இருக்கும். வீட்டில் சமைக்க மாட்டாங்க, பிள்ளைங்களை பார்க்க மாட்டாங்க, கணவருக்கு உண்டானதை செய்ய மாட்டாங்க. ஸோ நான் பூஜை இல்லைன்னா நான் வந்து கோவில் பஜனை அப்படின்னு அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விட்டுட்டு போகக்கூடிய லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விட்டுட்டு கோயிலுக்கு போகிறேன், குளத்துக்கு போகிறேன்னு சொல்கிறவங்களும் தப்பு தான். உங்களினுடைய கடமைகள் என்னவோ அதை செய்யணும். அதனால் கிருஷ்ணருமே அதை தான் சொன்னார், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்னு சொன்னார். நம்ம கடமை என்னவோ பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இறைவனுக்கு உண்டான பக்தி இதுலேயும் நம்ம இருக்கணுமே தவிர, குடும்பத்தை விட்டுட்டேன், பிள்ளைங்களை விட்டுட்டேன், என் வேலையை விட்டுட்டேன், என் ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு நான் போய் கடவுளுக்கு செய்கிறேன்னு சொல்கிறவங்களும் அதுவும் தவறான ஒன்று தான். ஸோ பயமாக பக்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசத்தினால பக்தி இருக்கலாம், இறைவனின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் பக்தி இருக்கலாம். ஆனால் பக்தி அப்படிங்கிற பேரில் நம்மளே ஏமாற்றிக்கிறதோ இல்லை மற்றவங்களை ஏமாத்துறதோ ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதனால் இப்போ நம்ம ஒரு கடவுள் இடத்துல நம்ம ஒரு பக்தியோடு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக ஆன்மீக உணர்வுகளை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஆன்மீகம் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம வந்து ஒரு பெரிய வேஸ்ட்டு அப்படிங்கிறது தான். ஆன்மீக உணர்வுகள், ஆன்மீக அறிவு, ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது, உங்கள் குலம், இப்போ நீங்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்களோ அந்த குலத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை நீங்கள் விடவே கூடாது. நீங்கள் எந்த குலமாக வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்கள் குல வழக்கப்படி தெய்வ வழிபாடுகள் என்னவோ அது செய்யலைன்னா அதுவும் தவறான ஒரு விஷயந்தான், அதுவும் பாவம்தான். அதனால் குல வழக்கத்தை யார் செய்யலையோ அந்த பாபம் நம்மளை வந்து சேரும். உங்கள் குல வழக்கத்தை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு குல வழக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுவும் பாவம்தான். ஸோ இதுக்கெல்லாம் முறையான குரு வந்து நமக்கு வாழ்க்கையில் தேவை. ஸோ நமக்கு ஒரு குருவை தேர்ந்தெடுத்து நம்ம ஒரு ஆன்மீக பணியில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத குரு மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அதுதான் சிறந்த ஆன்மீகம், அதுதான் சிறந்த பக்தியும் கூட. அதனால் நான் ஒரு பெரிய ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவறான விஷயத்தை சொல்லி கொடுத்தாலும் அது நீங்கள் செய்யக்கூடிய பாவம் தான். அந்த பாவமும் நம்ம தலைமுறைகளை சார்ந்தது தான். ஸோ ஒரு ஆன்மீக தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்மீக உணர்வுகளை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, அது பொதுவான ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளுவதோ அல்லது தன்னுடைய கருத்துக்களை மட்டும் மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதோ ஒரு நல்ல ஆன்மீகம் கிடையவே கிடையாது. ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பக்தி உணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். இது ஒஸ்தி, இது மட்டும் இல்லை, இந்த பக்தி தான் நான் வந்து பைத்தியக்காரத்தனமாக இந்த கடவுளை நான் வந்து கும்பிட்றேன், இல்லை ஒருத்தர் சொல்கிறத மட்டும் நான் கண்மூடித்தனமாக கேட்குறேன் அப்படிங்கிற பக்தி தவறானது. ஸோ பக்தியில், ஆன்மீகத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்தை உணர்ந்தால் கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆன்மீகமாக இருக்கணும். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் பக்தியோடு இருக்கீங்க அப்படின்னா பயத்தினால கண்டிப்பாக பக்தியோடு இருக்காதீங்க. உங்களுடைய பக்தி ஒரு நல்ல ஆரோக்கியமான பக்தியாக இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுடைய ஆன்மீகத்தில்
அது உங்களை இன்னும் ஒரு படி உயர்த்தும். என்ன நேயர்களே, இன்றைய சுபகிரகம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.